Hey guys, welcome back. அப்போ இன்னைக்கு ஒரு பீட்டா பாட்டிலிங் வீடியோ தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். guys, டேங்கெல்லாம் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ப்ளூ ரூமில் கொஞ்சம் பேட்சஸில் ரெடியாக இருக்குது பாட்டிலிங் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த டேங்க்ஸ்லாம் கொண்டு வந்து விட போகிறோம். ஸோ வாங்க போய் பீட்டாஸ் எடுத்துடலாம். ஸோ கைஸ், இந்த டேங்கில் தான் கிடக்குது கொஞ்சம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தா ஒயிட்டாக தெரியுதில்ல எல்லாம் தான். ஸோ காலில் ஃபுட்டு போடும்போது எல்லாமே மேலே வந்து நிற்கும். இப்போ ஃபுல்லாக எல்லாம் கீழே போயிடுச்சு. அண்ட் பாசியும் கொஞ்சம் வித்தியாசமாக பிடிச்சிருக்கு. ஸோ கலெக்ட் பண்ணலாம் கொஞ்சம். அட்லீஸ்ட் ஒரு 10 மேல்ஸ் கலெக்ட் பண்ணோம். இப்போது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ரூமில் உள்ள அந்த கலர் டார்க்காக இருக்காது. இனி கொஞ்ச நாள் கழித்து நல்லா டார்க் ஆகிடும். ஸோ கலர் டெய்லில் இன்னும் கலர்ஸ் ஃபுல்லாக வரல. என்ன இப்போ தான் வர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இனி பாட்டிலிங் பண்ணி கொஞ்சம் நாளில் வந்துடும். எவ்வளோ போயிடுச்சு. ஸோ ரெண்டுக்குமே இன்னும் கலர் வரல. இப்போ தான் கலர் வச்சு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நான் டோட்டலாக எல்லாத்தையும் பிடிச்சிட்டு காட்டி தரேன். ஸோ கைஸ், அவ்வளோதான். மேக்ஸிமம் பிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ தண்ணி கலங்கினால வேறு எதுவும் கண்டுக்கும் தெரில. ஸோ பிடிச்சதெல்லாம் இதில் இருக்குது. ஸோ இன்னும் அந்த ரிமோட கலர் எல்லாத்துக்கெல்லாம் வைக்கலை. சிலதுக்கு மட்டும் லைட்டாக பார்டர் வச்சு வந்திருக்கு. ஸோ மேல்ஸ் மட்டும்தான் பிடிச்சிருக்கேன். ஏதாவது ஃபீமேல்ஸ் தெரியாமல் வந்தால் வந்திருக்கும். சரி, இவ்வளோ இப்போதைக்கு பாட்டிலிங் பண்ணலாம். நாளைக்கு காலைல ஃபுட்டு போடும்போது வேறு எதாவது இருந்துச்சுனாலும் தெரியும். ஸோ வேறு இருந்துச்சுன்னா நாளைக்கு காலைல பிடிக்க வேண்டியதுதான். ஸோ கைஸ், இந்த டேங்க்ஸ் தான். இப்போ தான் தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சேன். ஸோ எல்லாத்தையுமே இதில் விட்டுலாம் வரிசையாக. ஒன்று மட்டும் ஃபீமேல் இருக்கும்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. கன்ஃபார்மாக தெரியல. பார்ப்போம். ஸோ கைஸ், இப்படி தான் இருக்கும் ஃபுல் ஒயிட்டாக. இனி தான் இந்த கலர் நல்லா ஏறி வரும். ஸோ இது இப்போ ஒரு 2.5 to 3 months இருக்கும். ஸோ இனி 4th month கம்ப்ளீட் ஆகும்போது ஃபுல்லாக கலர் நல்லா ஏறி வந்துடும், ப்ளூ ரூம் மாதிரி. ஸோ இது ஒரு மார்பிள் மாதிரி இருக்குது. ஸோ இது ப்ளூ மார்பிளாக தான் இருக்கும். ஸோ இதில் முதுகுலெல்லாம் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது ப்ளூ மார்பிளாக இருக்கும். ஸோ நல்ல ரிமூவ் இருந்துச்சு. கொஞ்சம் ரிம் கலர் இப்போவே வந்தது. ஸோ இந்த ஒரு பீஸ் தான். பேட்சில் சீனியர் பீஸாக இருக்கலாம். ஸோ இப்போவே கலர் வந்துருச்சு. ஆனால் இன்னும் இந்த பார்டர் திக்காகும். ஸோ இப்போ எல்லாரையும் அதோட டேங்கில் விட்டுடலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் நல்ல கலர் வந்துடும். ஸோ ஓகே, பார்ப்போம். கலர் வந்தால் அப்புறமும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கைஸ், எல்லாத்தையுமே விட்டாச்சு. ஸோ பின்னாடி ப்ளூ வைக்காமல் எவ்வளோ தெரியும் தெரில. ஸோ என்னாலேயும் ப்ளூ ஷீட்டை பிடிச்சி இதையும் பண்ண முடியல. பட் ஓகே. ஸோ இதில் மொத்தம் 14 டேங்க் உண்டு. இதில் 6 இருக்கும், அதில் 8 இருக்கும். ஸோ இப்போது நம்ம 11 பீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ 11 பீசஸ் பாட்டிலிங் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். இந்த 3 ஃப்ரீயாக இருக்குது. நாளைக்கு காலையில் ஏதாவது மேல்ஸ் பார்த்தோன்னா எடுத்துகிட்டு வரலாம். இல்லைன்னா வேறு ஏதாவது பேட்சில் பாட்டிலிங் பண்ணுற ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா எடுத்து போடுவோம். ஃபிஷ்லாம் ஃப்ளார் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அதுக்குள்ளே. ஸோ கலர் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு அந்த ரிம்மில் தெரியும். ஸோ சீக்கிரமே வச்சிடும். நம்ம இப்போ அல்மண்ட் லீஃபும் கொஞ்சம் போட்டு விட்ருவோம். ஸோ இதுக்கு நல்லா நீட்டாக வைக்குது கலர். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் அல்மண்ட் லீஃப் எல்லாம் போட்டு விட்டோடனே ஒரு 2 or 3 வீக்ஸில் நல்லா கலர் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் சேல் பண்ணிட வேண்டியது தான். ஸோ கைஸ், சேல்ஸ் அப்டேட் 2 or 3 வீக்ஸ்க்கு அப்புறம் நான் திருப்பி இதோட இதெல்லாம் போடுறேன். டீட்டெயில்ஸ் போட்டு அப்டேட் பண்ணலாம். ஃபீமேல்ஸ் எதுவுமே எடுக்கல. மேக்ஸிமம் எல்லாம் மேல் தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். இது ஒன்று மட்டும் எனக்கு டவுட் இருக்குது, ஃபீமேலாக இருக்குமோன்னு. பட் பார்ப்போம்.
அப்புறம் கைஸ் பாட்லிங் வந்து எந்த ஸ்டேஜில் வேணாலும் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வேணாலும் எடுத்துக்கலாம், இன்னும் ஒரு 2 or 3 வீக்ஸ் கழிச்சு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கலர் வச்ச பிறகு கூட எடுத்துகிட்டு இருந்துக்கலாம். பட் எனக்கு இந்த டேங்க்ஸ் அப்படி ஃப்ரீயாக இருந்துச்சு, அதனால் பாட்லிங் பண்ணலான்னு பண்ணிட்டேன். ஸோ என்னை பொறுத்தவரை பாட்லிங் ஸ்டேஜ் இதுதான், இந்த ஸ்டேஜ் தான் பாட்லிங் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. அவங்க காலனியில் இருக்க வரைக்கும் சண்டை போடும், ஆனால் பெரிய அளவில் அடித்து கொள்கிற அளவுக்கு சண்டை போடாது. பட் சின்ன சின்ன ஃபின்டர்ஸ்லாம் இருக்கும், இதுக்கெல்லாம் ஃபின் கட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபின் கட்ஸ்லாம் அவங்களுக்குள்ள மாறி மாறி சின்ன சின்ன சண்டையெல்லாம் வர்றது தான். பட் பாட்லிங் பண்ண அப்புறம் எதையுமே சேர்த்து விட முடியாது. மேபி இன்னும் ஒரு 1/2 hour to 45 minutes இந்த மாதிரி டேங்கில் கடந்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்து விட்டாலே பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிடும். ஸோ பாட்லிங்கில் இவ்வளோ தான். பாட்லிங்கில் வேறு ஸ்டேஜஸ் எதுவுமே கிடையாது, இந்த ஸ்டேஜ்லாம் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், நம்ம கம்ஃபர்டபுளான ஒரு டைம் தான். ஸோ கைஸ் அப்போது இந்த வீடியோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை பெருசாக. இனி எல்லாத்துக்குமே அல்மண்ட் லீஃப் போடணும். ஸோ அல்மண்ட் லீஃப் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நாளையிலேருந்து எல்லாத்துக்கும் ஃபுட்டு போட தொடங்கின அப்புறம் ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போவே எல்லாம் ஃப்ளேர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கைஸ் பின்னாடி வெளிச்சம் இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக வீடியோ நல்லா தெரிஞ்சிருக்காது. பட் எனியாவோ ஸோ கைஸ் எல்லா இதுலேயும் அல்மண்ட் லீஃப்ஸும் போட்டாச்சு. ஸோ அல்மண்ட் லீஃப் வந்து வாட்டரோட பிஹெச்சை கொஞ்சம் மெயின்டைன்டாக வச்சுக்கும், அதுக்காக போடுறது. அது மட்டும் இல்லை, அதில் வேறையும் நிறைய பெனிஃபிட்ஸ் உண்டு. ஸோ கைஸ் அப்போ அவ்வளோதான். ஸோ அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.